வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி 3/3/2015 மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜெய வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி, ஜமாதுல் ஆகிர் 2ஆம் தேதி. மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உற்சவம். அன்ன வாகனத்தில் பவனி வரும் காட்சி. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் ஹஸ்தம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். எங்கள் கூரைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய். சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆலய தரிசனம். மார்ச் ஏப்ரல் என்றாலே மாணவர்களுக்கு தேர்வு பயம் வந்துவிடும். அதேபோல் பெரியவர்களுக்கு வருமான வரி, சேவை வரி, தொழில் வரி, விற்பனை வரி என்று வரிசை வரிசையாக டாக்ஸ் ப்ராப்ளம்கள் வந்து பயமுறுத்தும். இதுபோல் வரி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்ப்போம். தொழிலில் லாபம் பெருகவும், வரி தொடர்பான பிரச்சனை நீங்கவும் அருள் புரியும் சிவன் திருநெல்வேலி அருகில் உள்ள கீழக்கல்லூர் புரோவரிநல்லூரில் அருள் பாலிக்கிறார். தல வரலாறு. புரோவரிநல்லூர் காட்டில் காட்டுப்பசு ஒன்று சிவலிங்கத்தின் மீது பால் சுரந்து அபிஷேகம் செய்து வந்தது. அப்போது அவ்வழியாக வந்த ஒருவன் பசுவின் மீது கல்லெறிந்து விரட்டினான். பதறிய பசு தவறுதலாக சிவலிங்கத்தின் மீது ஒரு காலால் மிதித்தபடியே ஓடிவிட்டது. அப்போது லிங்கத்தின் தலையில் இருந்து இரத்தம் பீரிட்டது. இதை கண்ட அந்த மனிதன் மன்னனுக்கு தகவல் கொடுத்தான். மன்னன் இந்த நிகழ்வு கண்டு அதிசயித்தான். அந்த இடத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்புவதாக வேண்டிக் கொள்ளவே இரத்தம் நின்றது. பிறகு அங்கு கோயில் எழுப்பினான். இங்குள்ள சிவன் புரோவரிநாதர் எனும் பெயர் பெற்றார்.
வரி கோயில். திருநெல்வேலி அருகில் உள்ள பட்டன்கல்லூர், மேலக்கல்லூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மன்னர் காலத்தில் கோடகன் சம்பா எனும் நெல்லை பயிரிட்டு வந்தனர். பாபநாசம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோயில், பிரம்மதேசம், கன்னியாகுமரி ஆகிய ஊர்களில் உள்ள கோயில்களில் இந்த நெல்லே கோயில் பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதனால் மன்னன் இந்த சம்பா நெல்லுக்கு ராஜ அன்னம் எனும் பெயரிட்டு சிறப்பித்தான். நம சிவாய.
ராஜராஜ சோழன் மன்னன் காலத்தில் பட்டன்கல்லூர், கோடகநல்லூர், மேலக்கல்லூர், கீழக்கல்லூர் போன்ற ஊர்கள் பிரம்ம தேசத்திற்குட்பட்ட பகுதியாக விளங்கியது. இப்பகுதி விவசாயிகள் அக்காலத்தில் கோடகன் சம்பா நெல்லில் தயாராகும் நெல்லிற்கு ராஜ அன்னம் என பெயரிட விவசாயிகளுக்கு உத்தரவிட்டான். இனி கோடகன் சம்பா நெல்லை கீழக்கல்லூரில் இறைவன் முன்னிலையில் அனைவரும் புரோவரி என்ற வரியாக மனசாட்சிப்படி செலுத்த வேண்டும். உங்களால் பயிர் செய்யப்படும் இந்த உயர் வகை நெல்லை நீங்கள் புரோவரியாக செலுத்தினால் அந்த உயர் வகை நெல் திருச்செந்தூர், சங்கரன் கோவில், பாபநாசம், பிரம்மதேசம், திருநெல்வேலி, ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி போன்ற ஸ்தலங்களில் உறையும் இறை தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக பயன்படும் என்று கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட அக்காலத்து விவசாயிகள் கீழக்கல்லூரில் உள்ள சிவபெருமான் முன்னிலையில் மனசாட்சிப்படி புரோவரியை செலுத்தினர். இது பற்றிய கல்வெட்டுச் செய்திகள் சங்கரன் கோவில், பிரம்மதேசம் போன்ற ஸ்தலங்களில் காண முடிகிறது. இருப்பினும் இங்குள்ள இறைவன் திருநாமம் புறவேலிநாதர் என்று மருவி விளங்குகிறது. கோயில் நிலங்களில் பயிர் செய்த விவசாயிகள் இந்த காலத்தை போல விளைச்சலை தாங்களே வைத்துக் கொள்ளாமல் புரோவரிநாதருக்கு மனசாட்சிப்படி முறையாக வரி செலுத்தியதால் குறைவின்றி வாழ்ந்தனர். இக்கோயிலில் தொழில்துறையினர் லாபம் பெருகவும் வரி தொடர்பான பிரச்சனை நீங்கவும் புரோவரிநாதருக்கு பாலபிஷேகம் செய்தும் அழகாம்பிகைக்கு பால் பாயாசம் படைத்தும் வழிபடுகின்றனர். बभे बभेनादिवस्तमां बभोद्भवाय नमः वामदेवाय नमः ज्येष्ठाय रुद्राय कालाय कलविकर्णाय बलविकर्णाय वलाय वरप्रमदनाय सर्वभूतन्मनाय मनोन्मनाय नमः अघोरेभ्यो जघोरेभ्यो घोरघोरेभ्यः सर्वेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ओम गारुण्ये नमः ओम कल्याणी नमः ओम कामाक्षी नमः मीनाक्षी नमः उमादेवी नमः भवस्य देवस्य पत्नी नमः ओम भीमस्य देवस्य पत्नी नमः मगधो देवस्य पत्नी नमः तिमराजराजेश्वरी नमः अळगाम्बिकायै नमः पुरोहितः स्वामी संस्थोभ्यां समर्पयामि हरिः ओम ओम नमस्ते अस्ते भगवते विश्वेश्वराय सदाशिवाय महादेवाय त्र्यंबकाय त्रिपुराय कालाय
कालहस्ताय शंकराय नीलकंठाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम शिवलिंगाय नमः। ओम अर्बुदलिंगाय नमः। ओम आनंदलिंगाय नमः। ओम गौरीलिंगाय नमः। ओम विनाशकलिंगाय नमः। ओम बिल्वलिंगाय नमः। ओम एकलिंगाय नमः। ओम कुबेरलिंगाय नमः। ओम ऐश्वर्यलिंगाय नमः। ओम शिवाय नमः। महेश्वराय नमः। संपदेमा नमः। विषयेशाय नमः। वामदेवाय नमः। विश्वरूपाय नमः। वृंबाचिकाय नमः। शशिशेखराय नमः। अंबिकानाथाय नमः। रंगांबिकाय नमः। शंकराय नमः। नीलकंठाय नमः। ऐश्वर्येश्वराय नमः। रमेश्वराय नमः। नंजुंडेश्वराय नमः। अड़कांबिका समेत भरोजनाथ स्वामी बादार मंदियोग है अष्टोत्तर नामावली करिष्ये। नमः शिवाय। பிற சன்னதிகள். இந்த கோயிலில் மூல மகாலிங்கம், விநாயகர், சுப்பிரமணியர், சந்திரன் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. நந்தியின் இடப்புறத்தில் அந்த காலத்தில் மக்கள் வரி செலுத்திய மேடை உள்ளது. கோதீர்த்தம் கோயில் அருகில் உள்ளது. இந்த சரித்திரத்தை மெய்ப்பிக்கும் வகையில் கோவிலுக்குள் சதுர எடை மேடை இருப்பதும், சிவன் கோவிலில் சாஸ்தா தனி சன்னதியாக இருப்பதும், மாடன் போன்ற சிறு தெய்வங்கள் இடம்பெற்றிருப்பதும் கூடுதல் சிறப்பாகும். இக்கோவிலில் ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. காலை மாலை என இரு நேரங்களில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுகிறது. சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்து எங்கள் அருளுவதினியே. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மாளாம்பியமே உடனே அறிவு புரோவரிநாத பெருமான் திருத்தார்கள் போற்றி போற்றி. கீழக்கல்லூர் புறவேலிநாதர் கோவிலுக்கு செல்ல நெல்லை சந்திப்பில் இருந்து சேரன் மகாதேவி, முக்கூடல், வீரவநல்லூர் செல்லும் பஸ்களில் செல்லலாம். இக்கோவிலின் சிறப்பாக திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாக உள்ளது. இதேபோல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் புறவேலிநாதர் குழந்தை பாக்கியம் அளித்து வருகிறார் என்பதும் சிறப்பிற்குரியதாகும். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.